தேங்க் யூ நீங்க அது மீனாட்சியோட பண்ணுங்க செந்தில் அண்ணா. எனக்கு இது முடியல. Can we give a big round to செந்தில் அண்ணா please? தேங்க் யூ. A big round of applause to செந்தில் அண்ணா. ஒரு அழகான தமிழ் முகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்கு செந்தில் அண்ணா. அண்ட் அது வந்து அவ்வளோ பார்க்குற எல்லா லேடிஸுமே இன்னைக்கு வேன் வாய் பொளந்து இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தேங்க் யூ. ஒபாமா கூட ஒரு வாட்டி சொன்னாரு. ஓ ரியலி? அவர் சமீபத்தில் மீட் பண்ணும்போது சொன்னாரு, செந்தில் ரொம்ப தமிழ் ஃபேஸா இருக்கீங்க நீங்க. ஓகே. அதே தான் குயின் எலிசபெத் கூட ஒரு டின்னர்ல பார்க்கும்போது சொன்னாங்க. இது தமிழ்ல சொன்னாங்க. ஒபாமா, எலிசபெத் மேடம். ஆன்ட்டி. ஓகே ஆண்டி. ஓ வெரி நைஸ். என்ன நீ வெச்சு செய்றியா இல்ல என்ன பண்ணன்னு தெரியல. எவ்வளோ சரவணன் மீனாட்சி சீசன் வந்தா கூட இன்னி வரைக்கும் சரவணன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செந்தில் தான் நம்ம மைண்டுக்கு வர. என்ன மக்களே? எஸ், ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது செந்தில் அண்ணா தான். ஸோ இப்படி நின்று நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக அவ்வளோ பெரிய சோஃபா இருக்கு, உட்காரலாம், சாஞ்சு உட்காந்துக்கலாம், படுத்து தூங்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாவே தீபாவளி ஸ்பெஷல். ஸோ இந்த வாரத்தை நீங்க தான் எங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. மறுபடியும் விஜய் டிவில. ஸோ அந்த வரவேற்பு அதே மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. நாங்கள் முடிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த சீரியல். இன்னும் சரவணன் சரவணன் எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க? எங்கே போனாலும் சரவணன் மீனாட்சி அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த கொண்டாட்டம் குறையவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போவோம், கறி வாங்க போவேன், காய்கறி வாங்குவேன். எங்கே போனாலுமே இன்னும் அதே ஒரு செலிப்ரேஷன். சரவணன் சரவணன் வாங்க. இல்லைங்க 3வது சரவணன் போயிட்டு இருக்காருங்க அப்படின்னா, இல்லை இல்லை நீங்க தான் சரவணன் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்படிலாம் அப்போ உங்ககிட்டயும் காசு கேக்குறாங்களா? தான் நிறைய கேக்குறாங்கம்மா. உனக்கு தெரியல சார், நீங்க தான் சரவணன் ஆச்சே. நிறைய வச்சிருப்பீங்களே. நிறைய தெரியல அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அது அந்த ஒரு பாசத்துக்கு நான் கொடுத்ததான் ஆகணும். இவ்வளவு நாள் சரவணன் கூப்பிட்டுருந்தாங்களே, இந்த டீசர் வந்ததுல இருந்து மாப்பிள்ள உங்களுக்கு என்ன மாப்பிள்ள இப்போ பேர் என்ன ஆயிடுச்சுன்னா சரவணன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இன்னும் ஒரு வருஷத்துல என்ன வந்து ஃபுல்லா மாப்பிள்ளன்னு தான் தெரியும். ஓகே. ஸோ மாப்பிள்ளன்னா அது செந்தில் தான். இந்த வீட்டு மாப்பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? யாரு எவர் எதை வச்சிருந்தா தெரியுமா? பேர நான் சொன்னா லிஸ்ட் ரொம்ப நீளமா. ஏய் மாப்பிள்ளை, சும்மா கத்தாதீங்க மேடம். போட்டு அந்த அடியே அடிச்சிட்டா மேடம். என்ன இங்க வந்து நிக்கியா? சார் காப்பாத்துங்க சார், அடிக்கிறான் சார். ஏய் ஒன்னைய நானே வச்சு காப்பாத்த முடியல, அவர் சோறு போட்டு காப்பாத்திடுவாரா? அதெல்லாம் அவர் காப்பாத்துவாரு. இல்ல என்ன இங்க சண்டை, என்ன இங்க சண்டை? சார் போட்டு அடிக்கிறான் சார் கருவாய. சார் எப்படி சார் நீங்க வந்து வைஃபை போட்டு அடிப்பீங்க? சார் என்ன என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்னையா பண்ண? என்னையா பண்ண உன்ன? என்ன ஓரா பேசுற? என்ன அடிங்க. என்னையா வலிக்குதா? 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 என்ன காலடா எனக்கு வலிச்சுச்சு. இன்னைக்கு என்ன நாள்டி? இன்னைக்கு என்ன நாள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காடா இந்த அடி அடிச்சு. ஏய் இன்னைக்கு தீபாவளி. அங்கிள் இன்னைக்கா தீபாவளி? தீபாவளி நெருங்கி வந்துருச்சுல. உன் அப்பா சீர் கொண்டு வரானால ஒரு சீர் கூட வரலையாடி. அதெல்லாம் முறைப்படி கல்யாணம் பண்றவங்களுக்கு வரும். நீ என்ன லவ் பண்ணி இழுத்துட்டுல வந்த? உன்னை இழுத்து வர எவ்வளவு பாடுபட்டேன்டி. அந்த வெயிட் எனக்கு தானே தெரியும். ஆண்டி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஆண்டி. நான் உங்களுக்கு ஆண்டியா? ஏய் அக்கா நானே வந்துடுறேன். எதுக்கு ஓகேயா? நல்லாவே இல்ல. நான் அப்படிலாம் ஒருத்தர் இல்ல சார். தைரியமா உட்காருங்க சார். அவரு அவன் ஒரு சும்மா இருப்பான் சார். நீங்க வேற சார். இங்க பாரு, சீர்வரிசையை பத்திலாம் நீ பேசாத. பொதுவாவே சீர்வரிசை எதுக்கு மேடம் கொடுக்குறாங்க? எது குடுக்குறாங்க? எதுக்கு கொடுக்குறாங்க? மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும் தான் சீர்வரிசைலாம் கொடுக்குறாங்க. அடச்சி வாய முடி. பொதுவாவே பொண்ணு வீட்ல இருந்து சீர் வந்தா பொண்ணுங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு சீர் கொடுத்துட்டவேன்னு அப்பாவுக்கு ரொம்ப பெரிய பெருமை இருக்கும். அதுல இந்த பெரிய ஹை கிளாஸ்ல வேலை பார்க்கறான் பாத்தீங்களா மேடம், அவன் எது கொடுத்தாலும் வாங்கிக்குவான். இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வீட்டுல கிடக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் ஓரம் சீன் போட்டு எங்க அப்பன் சொத்தா பூரா காலி பண்றதே பொண்ண மாதிரி மாப்பிள்ளதாயா. ஆமா, இவன் அப்பன் பெரிய அமெரிக்காவில் வாழ்றான். அப்படியே 10 பொன் நகை கொண்டு வந்து அப்படியே பட்டு வேட்டி வாங்கிட்டு வந்து போறான். அவனே அரை மண்டையில தான் தெரியறான். எங்க அப்பா மண்டே உடைச்சிட்டேன் பாத்துக்க.